வர்ஷினி, என்னம்மா, என்னாச்சு? எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்ல ஜனாமா. நீ இன்னும் சின்ன பொண்ணு இல்ல, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. என்னைக்கா இருந்தாலும் கட்டி கொடுக்கணும் தானம்மா. இவங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச இடம், அதான். ப்ளீஸ் ஜனாமா, நானே சொல்றேன். அது வரைக்கும் என்ன இந்த கல்யாண விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரி. ரொம்ப பிஸியா இருக்கியோ? இல்ல தமிழ், தூங்க போறேன். ட்ரெஸ் எல்லாம் மடிக்காம இருந்துச்சு, அதான். சரி கொடு, நான் மடிக்கிறேன். பரவாயில்ல. அட குடு வர்ஷினி. வர்ஷினி, என்கிட்ட மறைக்காம ஒரு உண்மையை சொல்லு. உனக்கு இந்த கல்யாணமே வேண்டாமா, இல்ல இந்த மாப்பிள்ளை வேண்டாமா? ஒரு பொண்ணு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். உன்னோட காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வர்ஷினி, நான் உங்க அண்ணி. எனக்கு நீயும் தேனும் வேற வேற இல்ல. பர்சனலா எது இருந்தாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க கிட்டயும் வீட்டுக்கு வந்த அண்ணிக்கிட்டையும் தான் பொதுவா பொண்ணுங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ப்ராமிஸ். அத கண்டிப்பா நான் வெளியில சொல்ல மாட்டேன். உன் மனசுல யாராச்சும் இருக்காங்களா? யாரையாவது லவ் பண்றியா? சும்மா சொல்லு. லவ் பண்றதெல்லாம் யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்தான். உன் லைஃப் பார்ட்னர் யாருங்கறத முடிவு பண்ற ரைட்ஸும் வயசும் உனக்கு இருக்கு. சொல்லு. நீ கேக்குறது கரெக்ட் தான் தமிழ். நான் ஒருத்தரை லவ் பண்றேன். யாரு? யார் அந்த பையன்? நானே உன வர்ஷினிக்கு கட்டி வைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் ஓ விருப்பம் அவ விருப்பம் தெரியாம நான் இதை பத்தி பேச வேணாம்னு யோசிச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல. தேங்க்யூ தான். ஐயோ, என்ன சேது, கல்யாண மாப்பிள்ள மாதிரி இப்படி குழஞ்சிட்டு நிக்கிற? பின்ன லவ் ஓகே ஆயிருச்சுல, அப்ப குழையாம என்ன பண்ணுவேன்? லவ்வா? யார் லவ்? அவன் லவ் தான். என்ன தெரியாம பேசிட்டு இருக்க? எனக்கு எப்படிடா தெரியும்? என்னடா இது? சிஸ்டர், வர்ஷினி என்ன பத்தி உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டு இருந்தால, இப்ப தெரியாத மாதிரி பேசினா என்ன பண்றது? ஓஹோ, நீங்க தான் அந்த ஹீரோவா? ஹீரோவா? ஏன் நாங்களா ஹீரோ ஆக கூடாதா? தாராளமா ஆகலாம். நான் கூட வர்ஷினி பொடி வச்சு பேசும்போது யாரா இருக்கும்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். அவ சொன்ன 10 பொருத்தமும் பக்காவா உங்களுக்கு செட் ஆகுது. அப்புறம் சேது, உங்க அத்தானுக்கு ஓகேவா? அவருக்கு ஓகே தான், சரின்னு சொல்லிட்டாரு. டேய் சேது, தமிழ விடுறா. வர்ஷினி கிட்ட லவ் சொல்லிட்டியா இல்லையா? இல்லத்தான். வர்ஷினி, எத்தனை நாள் தான் இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க? ஓஹோ, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல போறீங்களா? இங்க பாஸ், இது நாளைக்கு என்ன பண்ற? முதல்ல போய் ப்ரொபோஸ் பண்ற. பிரம்மாண்டமான ப்ரொபோஸ் பண்ற. அதெல்லாம் வேண்டாம் சேது. 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு தெரியுது. சொல்லி என்ன ஆக போகுது? நாளைக்கு முதல் வேலையா ஜனாமா கிட்ட போய் வர்ஷினி பொண்ணு கேளுங்க. அதுவும் கரெக்ட் தான். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? அதான் ஜனாமா ஒத்துப்பாங்கல்ல. டேய், ஜானுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னையும் பிடிக்கும்டா. நீ பேசு, எல்லாமே நல்லதா தான் முடியும். ஜாலி. குடும்பமா சேர்ந்து ஒண்ணு ஓடிட்டாங்க. என்னங்க இது? இந்த செபி கல்யாணமே என்ன லட்சணம்னு தெரியல, அதுக்குள்ள வர்ஷினி கல்யாணமா? நம்ம கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட கலந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பொண்ணு, அவங்க முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல கருத்து சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு அமுதா? என்ன இருந்தாலும் நீங்க பொண்ணோட தாய் மாமால, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஆமா, அப்படியே என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுதான் முடிவெடுக்கிறாங்க பாரு. ஆடா போ அமுதா. வெண்பாவை கட்டி வச்சு
எப்படியாவது இந்த குடும்பத்துல ஒரு ஆளாயிடலாம், சொத்தை ஆண்டு அனுபவிக்கலாம்னு நினைச்சோம். அதுவும் நடக்கல. இப்ப வர்ஷினிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா அதை கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் போக விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? நாம பெத்த ரெண்டுத்துக்கும் தான் அறிவு இல்ல. நாம தான் கண்டிப்பா ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி சேதுவுக்கு வர்ஷினிய கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆ, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் பாரு அமுதா. அப்படி சொல்லுங்க. அந்த கல்யாணத்துல விட்டத இந்த கல்யாணத்துல புடிச்சிடணும். இதையும் விட்டோன்னு வைங்க, காலத்துக்கும் இந்த வீட்ல எந்த பிடிமானமும் இருக்காது. அது வர்ஷினி யாரோ நேத்து பொண்ணு கேட்டு வந்தாங்க. இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்தா சரியா வராதுன்னு தான். ஆ, இல்ல புரியல, என்ன சொல்ற? அது ஜனாமா, வர்ஷினி எனக்கு கட்டி கொடுங்க ஜனாமா. ஏய், நம்ம புள்ள தெளிவான ஆளா தாண்டி இருக்கான். ஆமாங்க. டேய் சேது, இத நீ எங்க கிட்ட எல்லாம் முதல்ல சொல்லிருக்கணும். நாங்க முறையா பொண்ணு கேட்டிருப்போம்ல. ஏதோ அப்பா அம்மா இல்லாத மாதிரி தனியா தட்டை ஏந்தி நின்னுகிட்டு இருக்க. பா, நான் பேசிக்கிறேன்ப்பா, இதுல நீங்க தலையிட வேண்டாம். ஜனமா, என்னை பெத்தது வேணா எங்க அம்மாவா இருக்கலாம், ஆனா என்னை வளர்த்து படிக்க வச்சது எல்லாமே நீங்க தான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வர்ஷினியை ரொம்ப பிடிக்கும் ஜனாமா. வர்ஷினி என் பொண்டாட்டியா வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கே தெரியும்ல ஜனாமா. என்னை நம்பி வர்ஷினிய கட்டி வைங்க ஜனாமா. நான் அவளை நல்லா வச்சு பார்த்துப்பேன். டேய், இதை ஏன்டா தயங்கி தயங்கி கேட்டுக்கிட்டு இருக்க? அவ உன் அத்தை புள்ளடா, உனக்கு இல்லாத உரிமையா? என்னம்மா மீனா, பார்த்துட்டு அமைதியா இருக்க? இதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ அண்ணே, என்னண்ணே, உன் பிள்ளைக்கு என் பொண்ணை கொடுக்கறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம்? மச்சான், என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? உங்க பொண்ணை என் பிள்ளைக்கு தருவீங்க தானே? என்ன மச்சான், சேது நல்ல பையன். அவன மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் மருமகனா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கும் சம்மதம் தான்.